பார்க்குறதுக்காக முதலாவது வார்த்தையாக ரட்சிப்பு குறித்து மன்னிப்பு குறித்து பார்த்தோம். ரெண்டாவது வார்த்தையா ரட்சிக்கிறதான நிலைமையை குறித்து பார்த்தோம். மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா பராமரிப்பு. தேவன் நம்மளை எப்படி பராமரிக்கிறாரு, அதாவது இதுல என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவர் சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறார். அந்த நிலைமையில என்ன நினைக்கிறாரு பாருங்க, நம்ம கொடுத்ததான கட்டளைகளை கை கொள்ளணும். முதலாவது கை கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பராமரிக்கணும். நம்ம விட்டு வந்ததான காரியங்களை நபர்களை நம்ம என்ன பண்ணணும், பராமரிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. மூன்றாவதான் நாம இப்ப பார்க்க போறது பராமரிப்பு. அதாவது 10 கட்டளைகள்ல ஒன்றான தாயும் தகப்பனையும் கனப்படணும். இப்போ இந்த நாட்கள்ல கூட நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், தாயும் தகப்பனையும், நான் யாரை குறிச்சு சொல்ல பொதுவா சொல்றேன், தாயும் தகப்பனையும் என்ன பண்ணுவோம், உதாசீனப்படுத்துவோம். ஆனாலும் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கணும், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவர்களா காணப்படணும். இதுல நம்ம வசனங்களுக்கு நேரா போலாம். லூக்கா 19:26-27 வசனங்கள். இதுல பாத்தீங்கன்னா 3 பேருக்குரியதான காரியங்கள் இதுல இருக்குது. ஒண்ணு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாயாகிய மரியாள், இன்னொருத்தர் அன்பான சீஷனான யோவான குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதோ பாருங்க, சீஷர் தமக்கு தம்முடைய தாயை அருகே நின்று கொண்டு, இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ பாடோ அப்படின்னா கூட ரொம்ப கண் கலங்கி போவாங்க. ஆனாலும் தன்னுடைய மகன் என்ன பண்றாரு, சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு, மரண வேதனைக்குட்பட்டு இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில தன்னுடைய தாய் நின்றுட்டு இருக்கும் போது அவனுடைய மனம் எப்படி இருக்கும், ரொம்ப வேதனையா இருந்திருக்கும். அந்த சூழ்நிலையில அவங்க என்ன பண்றாங்க, அழல. ஏன் அழலன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே தேவ தூதனால அவங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து சிலுவையில தான் அறைய போறாரு, அதுலதான் அவர் மரிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அழல. இப்பொழுதும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மாரடிச்ச அளவுல, கண்ணீர் விட்ட அளவுல, ஒப்பாரி வைக்கல. ஆனாலும் என்ன பண்றாங்க, அந்த சிலுவைக்கு அடியில நின்று கொண்டு கண் கலங்கினவங்களா காணப்படுறாங்க. அப்போ அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பார்க்கிறாரு, தன்னுடைய தாயை பார்த்து என்ன சொல்றாரு, அந்த சீஷனை நோக்கி அதோ உன் மகன் என்று சொல்றாரு. ஏன்னா அந்த மகன் சிலுவையில தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரு மறிச்சதுக்கு அப்புறம் பராமரிக்க ஒரு ஆள் தேவைப்படுது, அவங்க தாயார பராமரிக்க ஒரு ஆள் தேவைப்படுது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அந்த நேரத்திலும் கனம் பண்ணணும், தன்னுடைய தாயை பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த யோவானை பார்த்து அதோ உன் சீஷன், அதோ உன் மகன் என்று அந்த சீஷனை பார்த்து சொல்றாங்க. அப்போ அந்த நேரத்துல அந்த சீஷன் பார்க்கிறாரு. அந்த சீஷனை பார்த்து என்ன சொல்றாங்க, அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஷன் இடத்துல தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்துல என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் அவங்களுடைய தாயை தன்னுடைய அன்பான சீஷனான யோவான் இடத்துல ஒப்படைச்சிட்டார். அப்போ இந்த சூழ்நிலையில அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தாயை இந்த சூழ்நிலையிலும் பராமரிக்கிற தேவனா இருந்து என்ன பண்றாரு, அவங்க இடத்துல ஒப்படைத்தார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யோவான் 14:18 ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான காரியம். யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அதாவது சிலுவையில் ஆண்டவர் மரிச்சதுக்கு அப்புறம், சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க சீஷர் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ நம்மளை யார் இனி காப்பாற்றுவாங்க, இனி நமக்கு துணையா இருந்த இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு போயிட்டாரு, இனி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கத்தில் இருந்தாங்க. ஆனாலும் ஒரே ஒரு அன்பான சீசன் யோவான் மாத்திரம் அவருக்கு பின்
அந்த நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க, 2 பேரும் புரிஞ்சு கட்டி அடிச்சுக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னதான வார்த்தை இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம மேல, அதாவது சிலுவையில் அறைஞ்சார். எதுக்காக? நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சாவுகளுக்காக. நம்ம பாவிகளா இருக்கிறோம், அக்கிரமத்தை சுமந்தவர்களா இருக்கிறோம். நமக்காகவும் அந்த மரியாளுக்காகவும் அந்த யோவானுக்காகவும் கூட என்ன பண்ணாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரு, இந்த நாட்கள்ல கூட ஆண்டவர் கரிசனை உள்ள தேவனா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மை நேசிக்கிறார். அந்த சிலுவையில தொங்கும் போது அவரு கரிசனை உள்ளவரா தன் தாயார் என்ன பண்ணாரு, நேசித்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திக்கற்றவர்களா விடல, அவங்க என்ன பண்றாரு, திக்கற்றவர்களா விடல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இந்த சூழ்நிலையில கூட ஆண்டவர் உலகம் நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, நம்மளுடைய தாய் தகப்பன் இல்லாத சூழ்நிலையில, நம்மளுடைய தாய் தகப்பன் கைவிட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை தூக்கி நிறுத்துகிற தேவனா இருக்கிறாரு. இந்த நாட்கள்ல கூட நம்மளை பராமரிக்கிற தேவனா இருக்கிறாரு. அந்த கடைசி நேரத்துல கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த கட்டளைகளை கை கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நம் தாயும் தகப்பனுமா இருந்த தாயா இருந்த அவங்களை நேசித்து, நீ அனாதையா இல்லை, உனக்கு ஒரு மகன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல ஒப்பு கொடுத்தாரு. அதே போல ஆண்டவர் இந்த சூழ்நிலையில கூட நம்மளோட எப்படி இருக்கிறாரு, பராமரிக்க தேவனா, நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனா நம்மளோட கூட இருக்கிறாரு. அப்போ மரியா தன் மகனை பார்த்து வேதனைப்பட்டிருப்பாங்க, ஆனாலும் தேவன் மரியாதை பராமரித்தாரு. அப்போ இந்த நாட்கள்ல கூட கடைசியா நம்மளுடைய தாயும் தகப்பனையும் நம்ம எப்பொழுதும் கனப்படுத்துகிறவங்களாம் நம்ம காணப்படணும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக